உயிரிழந்ததால் வறுமை. வணக்கம். இது நியூஸ் 8 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வீடியோ பதிவில் முருகனை பழித்து கூறியதற்கு திமுக கண்டனம். இந்துக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சி நடப்பதாகவும் RS பாரதி குற்றச்சாட்டு. கந்தசஷ்டி கவசம் இழிவுபடுத்தப்பட்டதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்திய விவகாரம். கரு நாகராஜன் உள்ளிட்ட பாஜகவினர் 250 பேர் மீது தொற்றுநோய் பரவல் சட்டத்தின் கீழ் வழக்கு. சென்னையில் கொரோனா சிகிச்சைக்கான பிளாஸ்மா வங்கி திங்கள் முதல் செயல்படும். சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தகவல். மதுரை ஆவின் நாணய சங்கத்தில் 7,92,00,000 ரூபாய் கையாடல் செய்த விவகாரம். நியூஸ் 18 வெளியிட்ட செய்தி அடிப்படையில் 2 பேர் கைது. கன்னியாகுமரியில் 17 குழந்தைகள் உட்பட மேலும் 145 பேருக்கு தொற்று. விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரே நாளில் 130 பேருக்கு பாதிப்பு. சாத்தான்குளம் கொலை வழக்கு தொடர்பாக மதுரையில் மனித உரிமை ஆணையம் விசாரணை. மத்திய சிறையில் உள்ள 10 காவலர்களிடம் கேள்வி. உலகம் முழுவதும் 100 மணி நேரத்தில் 10 லட்சம் பேருக்கு கொரோனா. அமெரிக்கா, பிரேசில், இந்தியாவில் அதிகம் பாதிப்பு. நாடு முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 10,38,000 தாண்டியது. ஒரே நாளில் 34,000 பேருக்கு தொற்று. இனி விரிவான செய்திகள். கடலூர் மீன்பிடி துறைமுகத்தில் தனிமனித இடைவெளியின்றி மீன்களை வாங்கச் சென்ற பொதுமக்களை போலீசார் கடுமையாக எச்சரித்து அனுப்பினர். ஞாயிற்றுக்கிழமையான நாளை தமிழகம் முழுவதும் முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்பட உள்ளது. இதனால் அசைவ பிரியர்கள் இன்றே இறைச்சி மற்றும் மீன்களை வாங்க இருப்பு வைக்க ஆர்வம் காட்டுகின்றனர். கடலூரில் மீன்பிடி துறைமுகத்தில் மீன்களை வாங்க பொதுமக்கள் ஏராளமானோர் திரண்டனர். தனிமனித இடைவெளியை கடைபிடிக்காமலும் முகக்கவசம் அணியாமலும் கூட்டம் கூட்டமாக வந்து மீன்களை வாங்கிச் சென்றனர். இதனை கண்ட போலீசார் அவர்களை எச்சரித்து அனுப்பினர். மேலும் துறைமுகத்திலேயே மீன்களை விற்பனை செய்த சிறு வியாபாரிகள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதேபோன்று திருச்சி புத்தூரில் உள்ள மீன் சந்தையிலும் மக்கள் கட்டுக்கடங்காது கூடி முண்டியடித்துக் கொண்டு மீன் வாங்கினர். ஏற்கனவே திருச்சி மாநகராட்சி பகுதியில் கொரோனா நோய் தொற்று வேகம் எடுத்துள்ள நிலையில் மக்களின் இந்த அலட்சிய போக்கு மேலும் பாதிப்பை கொடுக்கும் என சமூக ஆர்வலர்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் மக்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போலீசார் விழிபிதுங்கி நின்றனர். ஒவ்வொரு சனிக்கிழமையும் இதேபோன்று மக்கள் கூடுவது தொடர்கதையாகி உள்ளதால் காந்தி காய்கறி சந்தையை இடம் மாற்றியது போல புத்தூர் சந்தையையும் மூடிவிட்டு வேறொரு விசாலமான இடத்தில் மீன் சந்தையை அமைக்க மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. புதுச்சேரியில் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள நவீன அங்காடியில் மீன் வாங்க மக்கள் கூட்டமாக கூடியதால் மைக் மூலம் போலீசார் தொடர்ந்து எச்சரிக்கும் பணியில் ஈடுபட்டனர். குபேர் அங்காடியில் 6 ஊழியர்களுக்கு தொற்று ஏற்பட்டு அந்த அங்காடி மூடப்பட்டதால் அங்கு விற்பனை செய்து வந்த வியாபாரிகளும் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள அங்காடியில் குழுமியதே கூட்டத்திற்கு காரணம் என கூறப்படுகிறது. 12ஆம் வகுப்பு தேர்வை எழுதாமல் தவறவிட்டவர்களுக்கு வரும் 27ஆம் தேதி தேர்வு நடத்தப்பட்டு தேர்வு முடிவுகள் இம்மாத இறுதிக்குள் வெளியிடப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர், தற்காலிகமாக உரிமம் பெற்ற 2000 தனியார் பள்ளிகள் கட்டணம் வசூலிக்க அனுமதி இல்லை என்றும் அப்பள்ளிகளுக்கு கட்டமைப்புகளை மேம்படுத்த மட்டுமே உரிமம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் செங்கோட்டையன் கூறினார். 12ஆம் வகுப்புல தோல்வியுற்ற மாணவர்களுக்கான தேர்வு எப்போதும் 27ஆம் தேதி தேர்வு நடைபெறும். 30ஆம் தேதிக்குள் அவர்களுக்கு 30ஆம் தேதிக்குள் இந்த மாதம் இறுதிக்குள் அவர்களுக்கு ரிசல்ட் வெளியிடப்படும். கோவை பேரூர் அருகே காதலிக்க மறுத்த கல்லூரி மாணவி கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ்.
சுரேஷ், இந்த கொலை எப்போது நிகழ்ந்தது, என்ன காரணம், விவரங்களை பதிவு செய்யலாம். அதாவது கோவையில் காதலிக்க மறுத்த கல்லூரி மாணவியை படுகொலை செய்யப்பட்டார். கோவை பேரூர் அருகே உள்ள ஆறுமுக கவுண்டனூர் பகுதியில் உள்ள எம்ஆர் கார்டன் பகுதியில சக்திவேல் அவரோட பொண்ணு ஐஸ்வர்யா அந்த பகுதியில கல்லூரியில படிச்சு வராங்க. முதலாம் ஆண்டு மாணவியை படிச்சுட்டு வராங்க. அதே பகுதியை சேர்ந்த ரித்தீஷ் அவரை தொடர்ந்து காதலிக்குமாறு வற்புறுத்தி வந்திருக்காரு. இது கடந்த மாதங்கள்ல இரு வீட்டாருக்கு தெரிய வந்திருக்கு. இரு வீட்டாரும் அவங்கள அமர வச்சு பேசியிருக்காங்க. இந்த மாதிரி பண்ணக்கூடாது, படிக்கிற வயசுல இதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி எடுத்து சொல்லியிருக்காங்க. எடுத்து சொல்லல, சரிங்க நீ நாங்க பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. ஆனா தொடர்ந்து ரித்தீஷ் அந்த பொண்ணை காதலிக்கவா வற்புறுத்திட்டே வந்திருக்காரு. அதனை தொடர்ந்து நேத்திரவு அதே சூழ்நிலையில வீட்டுக்கு அருகே நேர்ந்திருந்த பெண்ணை போய் எனக்கு கண்டிப்பா காதலிக்கணும், உன்னதான் நான் திருமணம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. 2 பேருக்கு வாக்குவாதம் வருது. வரும்போது ரித்தீஷ் மறைச்சு வச்சிருந்த கத்தி எடுத்து ஐஸ்வர்யா 4 வயிற்றுல 4 பலமா குத்துறாரு. குத்திட்டு இருக்கும்போது பொண்ணோட அலறல் சத்தம் கேட்டு உள்ள இருந்து சக்திகள் ஓடி வர்றாரு. அவர் தகப்பனார் அவரு காப்பாற்றுற முயற்சியில் ஈடுபடும் போது கையில 2 குத்திட்டு அங்கிருந்து தப்பி ஓடுறாரு. படுகாயம் அடைஞ்சவங்களை பக்கத்துல இருக்கிறவங்க கலைப்பதி 108 வாகனத்தின் மூலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. தொடர்ந்து சிகிச்சை அளிச்சுட்டு வந்த நிலையில இப்போ கரெக்டா பாத்தீங்கன்னா 1 ஹவருக்கு முன்னாடி சிகிச்சை பலனின்றி இந்த பொண்ணு இறந்துடுறாங்க. இத கொலை முயற்சி வழக்க காவல்துறை கொலை வழக்காக பதிவு பண்ணிட்டு ரித்தீஷ தலைமறைவா இருக்கிற ரித்தீஷ தேடுதல் வேட்டையில தீவிரமா தேடிட்டு வந்துட்டு இருக்காங்க. கோவையில் காதலிக்க மறுத்த கல்லூரி மாணவியை கத்தியால் குத்திய நிலையில் அந்த மாணவி மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். இந்நிலையில் அந்த மாணவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். தர்பார் படத்தின் நஷ்ட ஈட்டை விநியோகஸ்தர் தரப்பு வழங்காமல் இழுத்தடிப்பதால் தியேட்டர் உரிமையாளர்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். ஊரடங்கு காலத்தில் ஊழியர்களுக்கு ஊதியம் கூட தர முடியாமல் இருப்பதாகவும் தங்களுடைய டெபாசிட் தொகையை உடனே வழங்க வேண்டும் என்றும் போர்க்கொடி தூக்கியுள்ளனர். கொரோனா ஊரடங்கிற்கு முன்பாக வெளியான சில படங்கள் எதிர்பார்த்த வெற்றியை பெறாமல் விநியோகஸ்தர்களுக்கும் தியேட்டர் உரிமையாளர்களுக்கும் கடும் நஷ்டத்தை ஏற்படுத்தின. கொரோனா தொற்று காரணமாக எந்த படமும் வெளியாகாததால் தியேட்டர்களுக்கு செய்ய வேண்டிய செட்டில்மெண்ட் இன்னும் நிறைவு பெறவில்லை. இதனால் கடும் நெருக்கடிக்கு ஆளாகியிருப்பதாக மதுரையை சேர்ந்த தியேட்டர் ஒன்றின் மேலாளர் நமது தலைமை செய்தியாளர் ஸ்டாலின் உடனான தொலைபேசி உரையாடலில் கவலை தெரிவித்தார். தர்பார்காரங்களாம் ஒவ்வொரு தியேட்டருக்கு 20 லட்சம் 30 லட்சம் ரீஃபண்ட் இருக்கு. ரீஃபண்ட் 15. ஆமா, அந்த ரீஃபண்ட் எல்லாம் கொடுக்கணும். அவங்களால கொடுக்கறதுக்கு இது இல்ல. அங்க போய் சென்னையில அவங்க பேசுறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்ல டிஸ்ட்ரிபியூட்டருக்கு. இப்ப இந்த அவங்க கொடுக்க வேண்டிய பணம் இருக்கு இல்லைன்னா, இப்ப நம்ம தியேட்டர் அசோசியேஷன் கேட்டிருக்கோமா அவங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பணம்? அவங்க என்ன சொல்லுவாங்க, நீ அளவுக்கு அதிகமான ரேட்ல நீ வாங்கணும்னா நான் எப்படி பொறுப்பாக முடியும் தானே அவங்க அசோசியேஷன் சொல்லுவோம். புதிய திரைப்படங்கள் வெளிவராததுடன் விநியோகஸ்தரும் பணம் தராமல் உள்ளதால் தங்களுக்கு ஊதியம் கூட முறையாக கிடைப்பதில்லை என்று ஆதங்கப்படுகின்றனர் திரையரங்கு ஊழியர்கள். கொரோனானால 4 மாதம் அடைச்சிட்டாங்க. அடைச்சதுலேருந்து எங்களுக்கு இந்த 30 வருஷமாக இந்த வேலை பார்த்துட்டு வேறு வேலைக்கு எங்களால் போக முடியாது. எனக்கு தெரியாதனால ஓனர்கள் உதவி பண்ணுறாங்க. அவங்க கொடுக்கறது எங்களுக்கு இதுக்கே பத்த மாட்டுது. திரையரங்குகளில் சோக கீதம் இசைக்க என்ன காரணம் என்பது குறித்து தர்பார் படத்தின் மதுரை விநியோகஸ்தர் வினோத்திடம் கேட்டபோது லைக்கா நிறுவனம் தருவதாக கூறிய தொகை இதுவரை வழங்கப்படவில்லை என்றும் இந்தியன் 2 படத்தில் ஏற்பட்ட விபத்தால் சிரமத்தில் இருப்பதாக தயாரிப்பாளர் தரப்பு கூறுவதாகவும் வேதனை தெரிவித்தார். நம்ம அங்க போய் கேட்டோம், சூப்பர் ஸ்டார் சைட்ல போய் கேட்டோம். அவங்க தரப்புல என்ன பண்றது, வீட்டு வாட்ச்மேன் பணம் போட்டு இத்தனை கோடி ரூபாய் முதல் போட்டவங்கள அங்க இருந்து அந்த வாட்ச்மேன் தான் பேசுறாப்புல. நம்ம போய் கோடிக்கணக்கில் போட்டு வாட்ச்மேன் போய் பேச முடியுமா? இந்தியன் 2 ஆக்சிடென்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் அவங்க அதுல பிஸி ஆயிட்டாங்க. முடிச்சான உடனே அதுக்குள்ள லாக்டவுன் போச்சு. இப்ப அடுத்து அவங்க இப்ப திறந்த பிறகு எப்ப படம் பண்ணி எப்ப ரிலீஸ் பண்ணி நம்ம எப்ப வாங்குறது? இப்போ இவங்களுக்கு கூட பிரச்சனை இல்லை சார். தியேட்டர்காரங்களுக்கு நாங்க இருக்கோம், எப்பனாலும் பணம் கொடுத்துருவோம். இப்ப எங்களுக்கு பணம் தர வேண்டிய தயாரிப்பாளர் விவரமா போய் OTT ரிலீஸ் பண்ணிட்டா நாங்க எங்க போய் வாங்குறது? தலைமை செய்தியாளர் ஸ்டாலின் நவநீத கிருஷ்ணன்.
தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். மதுரை ஆவின் நாணய சங்கத்தில் கையாடல் நடைபெற்றதாக நியூஸ் 18 தொலைக்காட்சியில் செய்தி வெளியானதை அடுத்து சங்கத்தின் செயலாளர் மற்றும் கணக்காளர் ஆகியோரை போலீசார் கைது செய்துள்ளனர். மதுரையில் உள்ள ஆவின் பால் திட்ட பணியாளர்கள் கூட்டுறவு சிக்கன நாணய சங்கத்தில் 7,92,00,000 ரூபாய் கையாடல் நடைபெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக கடந்த ஜூன் மாதம் 11ஆம் தேதி நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் செய்தி வெளியானது. இதன் அடிப்படையில் கூட்டுறவுத்துறை துணை பதிவாளர் சதீஷ் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இதன் காரணமாக சங்கத்தின் செயலாளர் மதலையப்பன், கணக்காளர் ஜெகதீசனை வணிக குற்றப்புலனாய்வு பிரிவு போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தலைமறைவாக உள்ள உதவிச் செயலாளர் கங்காதரன், சங்கத் தலைவர் பாண்டி ஆகியோரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். ஊழல் குற்றச்சாட்டில் சங்கச் செயலாளர் மதலையப்பன் ஏற்கனவே பணியினை நீக்கம் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. கந்தசஷ்டி கவசத்தை கொச்சைப்படுத்தி வீடியோ வெளியிட்டதை கண்டித்து சென்னையில் நீதிமன்றம் முன்பு போராட்டம் நடத்திய பாஜகவினர் 250 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கந்தசஷ்டி கவசத்தை இழிவுபடுத்தி வீடியோ வெளியிட்ட விவகாரத்தில் சரணடைந்த கருப்பர் கூட்டம் யூடியூப் சேனல் நிர்வாகி சுரேந்தர் நடராஜனை நேற்று போலீசார் எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி இருப்பதாக தகவல் வெளியானது. இதையொட்டி அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக பாஜகவின் மாநில குழு செயலாளர் கரு நாகராஜன் தலைமையில் அக்கட்சியினர் 250 பேர் நீதிமன்ற வளாகத்தில் கூடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆனால் சுரேந்திர நடராஜன் வேறு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இந்நிலையில் நீதிமன்றம் முன் ஆர்ப்பாட்டம் நடத்திய கரு நாகராஜன் உட்பட 250 பேர் மீது சட்டவிரோதமாக கூடுதல், தொற்றுநோய் பரவல் சட்டம் உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். எவ்வளவு தீவிரமான வெறுப்பும் மகத்தான தலைவனை களங்கப்படுத்த முடியாது என காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். கோவை சுந்தராபுரம் பகுதியில் அமைந்துள்ள பெரியார் சிலை மீது அடையாளம் தெரியாத நபர்கள் சிலர் காவி சாயத்தை ஊற்றி அவமதித்தனர். இதற்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்ட பலரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மேலும் பெரியாரிய இயக்கங்கள் சார்பில் போராட்டங்களும் நடைபெற்றன. இந்த விவகாரம் தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள ராகுல் காந்தி, எவ்வளவு தீவிரமான வெறுப்பும் ஒரு மகத்தான தலைவனை களங்கப்படுத்த முடியாது என தமிழில் குறிப்பிட்டுள்ளார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் 2 கோடி ரூபாய் செலவில் பிளாஸ்மா வங்கி இயங்க தொடங்கும் என சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். மதுரை தொழில் வர்த்தக சங்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இணை நோய்கள் இருப்பவர்களே கொரோனா தொற்று ஏற்படும் போது பெரும்பாலும் இறக்கின்றனர் என கூறினார். நேரடியாக கொரோனா பாதிப்பில் இறந்தவர்களின் எண்ணிக்கை மிகவும் சொற்பமாகவே உள்ளதாகவும், சர்க்கரை, புற்றுநோய், நுரையீரல் பிரச்சினை உள்ளோர் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர், தனியார் மருத்துவமனைகளில் அரசு நிர்ணயித்த கட்டணத்தை காட்டிலும் கூடுதலாக வசூலித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார். இந்தியாவில் மொத்தம் 44 சென்டரில் பிளாஸ்மா தெரப்பிக்காக சிகிச்சைக்கு பர்மிஷன் கொடுத்துக்கிறாங்க சார் இந்தியாவில். அதில் நம்ம அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையும் கொடுத்துக்கிறாங்க, மதுரைக்கும் கொடுத்துக்கிறாங்க, திருநெல்வேலியும் கொடுத்துக்கிறாங்க, பர்மிஷன் வாங்கியிருக்கிறோம் சார். அதில் அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் 26 பேருக்கு பிளாஸ்மா கொடுத்து 24 பேர் குணமாகிருக்கிறாங்க. நம்முடைய புகழ்பெற்ற இந்த மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் 4 பேருக்கு பிளாஸ்மா வழங்கப்பட்டிருக்கிறது, 4 பேரும் குணமாக இருக்கிறாங்க. அது ஒரு நல்ல தகவலை சொல்கிறேன். திங்கட்கிழமை சென்னையில் அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனை 2 கோடி ரூபாய் செலவில் அது பிளாஸ்மா வங்கி செயல்படுத்துவாங்க. சென்னை திக்காக்குளம் பகுதியில் 30 நாட்களில் 1,00,000 பேருக்கு உணவளிக்கும் திட்டத்தை திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். முன்னதாக சென்னை துறைமுகம் பகுதியில் கணினி பயிற்சி முடித்த 101 மாணவிகளுக்கு இலவச மடிக்கணினிகளையும் வழங்கினார். இதனையடுத்து கொளத்தூரில் அரிசி, சமையல் எண்ணெய், சர்க்கரை, தூரம்பருப்பு, சிறுபருப்பு, கடலை பருப்பு, கோதுமை, டீத்தூள், பிரெட் பாக்கெட், முட்டை என பல்வேறு மளிகை பொருட்கள் அடங்கிய 1 மாதத்திற்கான தொகுப்புகளை 10,000 பேருக்கு ஸ்டாலின் வழங்கினார். பின்னர் கொளத்தூர் ஸ்ரீனிவாச நகர் பகுதியில் அனிதா அகாடமியை சேர்ந்த 220 மாணவிகள், மகளிர் குழு உறுப்பினர்கள், தூய்மை பணியாளர்கள் ஆகியோருக்கு 500 ரூபாய் பணம் மற்றும் மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பு ஆகியவற்றை ஸ்டாலின் வழங்கினார். சாத்தான்குளம் இரட்டை கொலை தொடர்பாக மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஆய்வாளர் ஸ்ரீதர் உள்ளிட்ட 10 பேரிடம் மனித உரிமை ஆணையம் விசாரணை நடத்தியது. இந்த வழக்கு தொடர்பாக ஏற்கனவே சாத்தான்குளம் தலைமை காவலர் ரேவதி, கோவில்பட்டி அரசு மருத்துவர்கள், கிளை சிறை அதிகாரி, பென்னிக்ஸ் குடும்பத்தினர் உள்ளிட்டோரிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து ஆய்வாளர் ஸ்ரீதர் உள்ளிட்ட 10 பேரிடமும் மதுரை மத்திய சிறையில் மனித உரிமை ஆணைய அதிகாரி விசாரணை நடத்தினார். இதனால் சிறை வளாகத்தில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருந்தது. விசாரணைக்கு பின் சாத்தான்குளம் விவகாரத்தில் நடைபெற்ற மனித உரிமை மீறல்கள் குறித்து விசாரணை நடத்தி அரசுக்கு அறிக்கை சமர்ப்பிக்க உள்ளார்.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியில் ஊழியர்கள் 7 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சுங்கச்சாவடி தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. உளுந்தூர்பேட்டை அடுத்த செங்குறிச்சி கிராமத்தில் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சுங்கச்சாவடி செயல்பட்டு வருகிறது. இங்கு பணியாற்றும் ஊழியர்களுக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டது. அதில் 7 பேருக்கு தொற்று உறுதியானது தெரியவந்துள்ளது. இதன் காரணமாக சுங்கச்சாவடி மூடப்பட்டு கட்டணமின்றி வாகனங்கள் சென்று வருகின்றன. ஆந்திராவில் கொரோனா நோயாளிக்கு எக்ஸ்ரே எடுப்பதற்காக அவரை ஸ்ட்ரெச்சரில் படுக்க வைத்து உறவினர்கள் தெரு தெருவாக அலைந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கர்னூலில் உள்ள அரசு மருத்துவமனையில் கொரோனா நோயாளி ஒருவர் சிகிச்சைக்கு சென்றுள்ளார். மருத்துவமனையில் எக்ஸ்ரே வசதி இல்லாததால் வெளியே சென்று எடுக்கும்படி கூறி அனுப்பி வைத்துள்ளனர். அப்போது நோயாளியை அழைத்துச் செல்ல ஆம்புலன்ஸ் கூட இல்லாத நிலையில் அவரை உறவினர்கள் ஸ்ட்ரெச்சரில் படுக்க வைத்து எக்ஸ்ரே மையத்தை தேடி சாலையில் அலைந்த வீடியோ காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்த அம்மாநில சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. மேலும் கர்னூல் மருத்துவமனையில் உள்ள எக்ஸ்ரே இயந்திரம் வேலை செய்யும் நிலையில் நோயாளிக்கு எக்ஸ்ரே எடுக்க மறுத்தது தொடர்பாகவும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. கன்னியாகுமரி, விழுப்புரம் மாவட்டங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் 100க்கும் மேற்பட்டோருக்கு தொற்று உறுதியாகியுள்ளது. கன்னியாகுமரியில் புதிதாக காவலர், 17 குழந்தைகள் உட்பட 145 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டதால் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 2237 அதிகரித்துள்ளது. மார்த்தாண்டத்தில் ஜவுளிக்கடை அதிபர் கொரோனாவால் உயிரிழந்ததால் இறப்பு எண்ணிக்கை 19 அதிகரித்துள்ளது. விழுப்புரம் மண்டலத்தில் மேலும் 130 பேருக்கு வைரஸ் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. அங்கு இன்று காலை ஒருவர் தொற்று பாதிப்பால் இறந்ததால் உயிரிழப்பு எண்ணிக்கை 27 எட்டியுள்ளது. புதுக்கோட்டையில் புதிதாக 32 பேருக்கு கொரோனா கண்டறியப்பட்டுள்ள நிலையில் பெரம்பலூரில் ஆட்சியர் அலுவலக ஊழியர் உட்பட 7 பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பெரிய ஜீயர் மற்றும் சின்ன ஜீயருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் அர்ச்சகர்கள் 14 பேர், தேவஸ்தான பணியாளர்கள் 140 பேருக்கு இதுவரை தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஏழுமலையான் கோவிலில் சடகோப ராமானுஜ பெரிய ஜீயர் மற்றும் சடகோப ராமானுஜ சின்ன ஜீயர் ஆகியோருக்கு வைரஸ் தொற்று உறுதியானதால் இருவரும் திருப்பதியில் உள்ள ஸ்ரீ பத்மாவதி தனிமைப்படுத்தும் முகாமில் அனுமதிக்கப்பட்டனர். வைஷ்ணவ சம்பிரதாய அடிப்படையில் செயல்படும் ஏழுமலையான் கோவிலில் அதிகாலையில் நடை திறக்கப்பட்டு நடை அடைக்கப்படும் வரை நடைபெறும் சுப்பிரபாதம், தோமாலை சேவை உள்ளிட்ட அனைத்து கைங்கரியங்களையும் ஜீயர்கள் கண்காணித்து வருவது வழக்கமாக உள்ளது. தற்போது ஜீயர்கள் இருவரும் தொற்று பாதிப்புக்கு ஆளாகி இருப்பதால் ஏழுமலையான் கோவிலில் நடைபெறும் கைங்கரியங்களை இனி யார் கண்காணிப்பார்கள் என்ற கேள்வி எழுந்துள்ளது. காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் நடத்திய என்கவுண்டரில் 3 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். சோபியான் மாவட்டத்திற்கு உட்பட்ட அம்ஷிபோராவில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் அந்த பகுதியை பாதுகாப்பு படையினர் சுற்றி வளைத்தனர். அப்போது இரு தரப்பினருக்கும் இடையே கடும் துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றது. பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதலில் 3 தீவிரவாதிகள் உயிரிழந்திருப்பதாக ராணுவம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து அங்கு துப்பாக்கிச் சண்டை நீடித்து வருவதால் எல்லையில் பதற்றம் நிலவுகிறது. தேர்தல் பிரச்சாரங்களை எவ்வாறு நடத்துவது என்பது குறித்து தேசிய மற்றும் மாநில கட்சிகள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்குமாறு இந்திய தேர்தல் ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. பீகார் மாநிலத்திற்கு வரும் அக்டோபர் மாதத்திலும் தமிழகம், கேரளா, அசாம், மேற்குவங்க மாநிலங்களுக்கு 2021ஆம் ஆண்டு மே மாதமும் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. தற்போது கொரோனா வைரஸ் பரவல் உள்ள நிலையில் சட்டமன்ற தேர்தல்களுக்கான பொதுக்கூட்டமும் பிரச்சாரமும் நடத்துவது கடினமானதாகும். ஆனால் பொதுக்கூட்டம், பிரச்சாரம் இல்லாமல் தேர்தல் நடத்தவும் இயலாததாகும். தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து மாநில மற்றும் தேசிய கட்சிகள் தங்களது கருத்துக்களை ஜூலை 31ஆம் தேதிக்குள் தெரிவிக்குமாறு தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் புதிய உச்சமாக ஒரே நாளில் 34,884 பேருக்கு தொற்று உறுதியானதால் மொத்த பாதிப்பின் எண்ணிக்கை 10,38,000 கடந்தது. மேலும் 671 பேர் உயிரிழந்ததால் இறப்பு எண்ணிக்கை 21,273 அதிகரித்துள்ளது. மகாராஷ்டிராவில் தொற்று பாதிப்பு 2,92,000 உயிரிழப்பு 11,452 அதிகரித்துள்ளது. டெல்லியில் 1,20,000 பேர், கர்நாடகாவில் 55,000 பேருக்கும் மேல் தொற்று பாதிப்புக்கு ஆளாகியுள்ளனர்.
நாடு முழுவதும் 6,53,000 பேர் தொற்று பாதிப்பிலிருந்து மீண்டு வந்துள்ளதால் குணமடைந்தோர் விகிதம் 63.33 விழுக்காடாக உயர்ந்துள்ளது. இந்தியாவில் நேற்று ஒரே நாளில் 3,61,024 மாதிரிகளும் இதுவரை 1,24 லட்சம் மாதிரிகளும் பரிசோதிக்கப்பட்டுள்ளதாக ICMR தெரிவித்துள்ளது. உலக அளவில் கடந்த 100 மணி நேரத்தில் மட்டும் புதிதாக 10 லட்சம் பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதன் மூலம் ஜூலை 13ஆம் தேதி 1,30,00,000 இருந்த பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 4 தினங்களில் 1,40,00,000 கடந்துள்ளது. இறந்தவர்களின் எண்ணிக்கை 6 லட்சத்தை நெருங்கி வருகிறது. அமெரிக்காவில் சராசரியாக நாளொன்றுக்கு 77,000 பேர் கொரோனாவால் பாதிக்கப்படுகின்றனர். இதுவரை அங்கு பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 37,70,000 உள்ளது. அடுத்ததாக பிரேசிலில் அதிபர் போல்சனரோ உள்ளிட்ட 20 லட்சம் பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளதுடன் 77,000 பேர் உயிரிழந்துள்ளனர். இதற்கு அடுத்தபடியாக 10 லட்சம் பேருக்கு மேல் பாதிக்கப்பட்ட நாடாக இந்தியா உள்ளது. இங்கு கடந்த வாரத்தில் மட்டும் நாளொன்றுக்கு 30,000 பேருக்கு தொற்று உறுதியானது. இந்த 3 நாடுகளே கடந்த 4 நாட்களில் உலக அளவில் கொரோனா பாதிப்பு பெருமளவில் உயர காரணம் என உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. விரைவு செய்திகளை தொடர்ந்து இனி மற்ற செய்திகளை பார்க்கலாம். கருப்பர் கூட்டம் யூடியூப் சேனலுக்கு சட்ட ரீதியாக திமுக ஆதரவு தரும் என்று மு.க. ஸ்டாலின் பெயரில் போலியாக ட்விட்டரில் பதிவிட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும்படி காவல்துறையில் புகார் அளிக்க உள்ளதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். சென்னையில் திமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் மத்தியில் மு.க. ஸ்டாலினுக்கு பெருகி வரும் ஆதரவை பொறுத்துக் கொள்ள முடியாமல் விஷமத்தனமாக பிரச்சாரத்தை ஒரு தரப்பினர் செய்து வருவதாக சாடினார். முருகரை பழித்து பேசியது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒன்று என்பதை திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட மதசார்பற்ற அனைத்து கட்சிகளும் ஏற்றுக்கொண்ட ஒன்றாகும். அதே தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களும் கண்டித்திருக்கிறார்கள். திருவாரூர் தேரோட்டத்தை நடத்தியது, மயிலை கபாலீஸ்வரர் கோவில் குளம் தூர்வாரப்பட்டது உள்ளிட்ட திமுக ஆட்சி காலத்தில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்ட அவர், மு.க. ஸ்டாலின் பெயரில் போலியான ட்விட்டர் பதிவை வெளியிட்டவர்கள் மீது காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்க உள்ளதாகவும் கூறினார். இந்துக்களை மத்தியிலே ஒரு குழப்பத்தை உருவாக்க இப்படிப்பட்ட அற்பத்தனமான காரியத்தை செய்து வருகிறார்கள் காவி கூட்டத்தினர். அனைத்து தலைவர்களும் அனைத்து மத தலைவர்களும் திமுகவோடு தொடர்பில் இருக்கிறார்கள். குன்றக்குடியிலிருந்து அத்தனை பேரும் ஆதரிக்கிறார்கள் என்கின்ற காரணத்தினாலே திசை திருப்புகிற நோக்கத்தில் இப்படி செய்கிறார்கள். இதற்கு நாங்கள் சட்டப்பூர்வமாக நாளைய தினம் முழு அடைப்பாக இருக்கிற காரணத்தினால் நாளைய மறுநாள் போலீஸ் கமிஷனர் அவர்களை திமுக சட்டத்துறையின் சார்பில் நானும் வழக்கறிஞரும் சந்தித்து இது குறித்து புகார் தர இருக்கின்றோம். இதற்கு உடனடியாக அவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லை என்றால் நீதிமன்றத்தை நாடுவதற்கு திமுக தயாராக இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். திமுக ஆட்சி காலத்தில்தான் இந்து கோவில்கள் பாதுகாக்கப்பட்டதாக கூறியவர், திமுகவில் 1 கோடி இந்துக்கள் இருப்பதாகவும் தெரிவித்தார். நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற 1.5 கோடி மக்கள் உறுப்பினராக இருக்கிறாங்கன்னா அதில் ஏறத்தாழ 1 கோடிக்கு மேற்பட்டவர்கள் இந்துக்களாகத்தான் இருக்கிறார்கள். கந்தசஷ்டி கவசம் குறித்து சர்ச்சை கருத்துக்களை வெளியிட்ட புகாரில் சிக்கிய சுரேந்தர் நடராஜனை வரும் 30ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க எழும்பூர் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். இந்த சூழலில் வழக்கு கடந்து வந்த பாதையை தற்போது பார்க்கலாம். மக்கள் மனதில் நேர்மறையாகவோ எதிர்மறையாகவோ கருத்துருவாக்கம் செய்வதில் சமூக வலைதளங்களுக்கு முக்கிய பங்கு உண்டு. அந்த வகையில் கருப்பர் கூட்டம் என்ற யூடியூப் சேனல் கந்தர் சஷ்டி கவசம் குறித்து அவதூறாக அண்மையில் வெளியிட்ட வீடியோ சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த வீடியோக்கள் சமூக வலைதளங்களான ஃபேஸ்புக், ட்விட்டரில் அதிக அளவில் பகிரப்பட்ட நிலையில் கருப்பர் கூட்டம் சேனலுக்கு எதிர்ப்புகள் வலுத்தன. இந்து மத உணர்வுகளை புண்படுத்துவதாக ஆன்மீக தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், திரைத்துறையினர், பொதுமக்கள் என பல்வேறு தரப்பினரிடையே இது கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இதையடுத்து கருப்பர் கூட்டம் சேனலில் இருந்து சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் நீக்கப்பட்டன. இந்நிலையில் கந்தசஷ்டி கவசம் குறித்து வெளியான பதிவு இந்து மக்களின் உணர்வுகளை புண்படுத்தி உள்ளதாகவும் அசாதாரண சூழலை உருவாக்கியிருப்பதாகவும் கூறி பாஜக மாநில வழக்கறிஞர் பிரிவு தலைவர் பால் கனகராஜ் மத்திய குற்றப்பிரிவு போலீசில் புகார் அளித்தார்.
இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரித்த போலீசார் சென்னை வேளச்சேரியில் வசித்து வந்த கருப்பர் கூட்டம் சேனலின் உரிமையாளர் செந்தில் வாசனை கைது செய்து புழல் சிறையில் அடைத்தனர். சேனலின் தொகுப்பாளரான திருவள்ளூரை சேர்ந்த சுரேந்தர் நடராஜன் முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த நிலையில் கடந்த 16ஆம் தேதி புதுச்சேரி அரியாங்குப்பம் கோட்டைமேடு பகுதியில் சுரேந்தர் நடராஜன் தமிழக போலீசாரிடம் சரணடைந்தார். அவர் மீது சாதி மத இன ரீதியான மோதலை தூண்டுவது, அவதூறு பரப்புவது, தகவல் தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்துவது உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிந்தனர். சென்னை எழும்பூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் சுரேந்தர் நடராஜன் ஆஜர்படுத்தப்பட இருந்த நிலையில் நீதிமன்றம் முன்பு பாஜகவினர் நூற்றுக்கணக்கானோர் கூடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் மேஜிஸ்ட்ரேட் ரோஸ்லின் துரை இல்லத்தில் சுரேந்தர் ஆஜர்படுத்தப்பட்டார். அவரை வரும் 30ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் அடைக்க மேஜிஸ்ட்ரேட் உத்தரவிட்டதை அடுத்து சுரேந்தர் நடராஜன் புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். கோவையில் அடுத்தடுத்து 3 கோவில்கள் முன்பாக பழைய டயர்கள் போட்டு தீ வைத்து எரித்தவர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கோவை டவுன்ஹாலில் உள்ள என்எச் சாலையில் மாகாளியம்மன் கோவிலில் சூலாயுதம் உள்ளிட்ட பொருட்கள் சேதப்படுத்தப்பட்டதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதையடுத்து அங்கு வந்த போலீசார் கோவில் முன்பாக உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அப்போது அதிகாலையில் இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் ஒருவர் அருகே உள்ள கடையிலிருந்து பழைய டயர்களை எடுத்து வந்து கோவில் முன்பாக தீ வைத்து எரித்தது தெரியவந்தது. மேலும் சூலாயுதம் உள்ளிட்டவற்றை சேதப்படுத்தி இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதேபோன்று ரயில் நிலையம் முன்பு உள்ள விநாயகர் கோவில் மற்றும் துடியலூர் அருகே உள்ள நல்லாம்பாளையத்தில் செல்வ விநாயகர் கோவில்களின் முன்பும் அடையாளம் தெரியாத நபர்கள் டயர்களை போட்டு தீ வைத்து கொளுத்தியுள்ளனர். இது தொடர்பாக போலீசார் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விஷமிகளை தேடி வருகின்றனர். இதனிடையே மாகாளியம்மன் கோவில் முன்பு இந்து அமைப்பைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கானோர் கூடியதால் பதற்றமான சூழல் நிலவுகிறது. கோவையில் அடுத்தடுத்து 4 கோவில்களை சேதப்படுத்தியவர்களை 24 மணி நேரத்தில் கைது செய்ய வலியுறுத்தி பாரதிய ஜனதா மற்றும் இந்து முன்னணி அமைப்பினர் ஊர்வலமாக சென்றனர். முதலில் சேதப்படுத்தப்பட்ட மாகாளியம்மன் கோவில் முன்பாக கூடிய சுமார் 100க்கும் மேற்பட்டோர் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் சேதப்படுத்தப்பட்ட பிற கோவில்களுக்கும் அடுத்தடுத்து ஊர்வலமாக சென்றனர். இதனையடுத்து பேசிய பாரதிய ஜனதாவினர் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்யாவிட்டால் அனைத்து இந்து அமைப்பினரையும் ஒருங்கிணைத்து மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தப் போவதாக தெரிவித்தனர். இந்நிலையில் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி போலீசார் விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர். மேலும் பல்வேறு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் Facebook, Twitter மற்றும் YouTube உள்ளிட்ட வலைதள பக்கங்களை பார்க்கவும்.